என்ன இழுக்கிறாய்? ஆனால் இப்போது ராமானுஜன் தங்கள் இருப்பிடத்தை பெயரளவில் தான் கவனித்துக் கொள்கிறான், அவ்வளவுதான். ஆனால் வேலையில் முழுமை இருப்பதாக தெரியவில்லை. பாருங்கள், நானும் இவரும் சேர்ந்து முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு வந்தோம். எழுதிய ஓலைகள், எழுதப்பட வேண்டிய ஓலைகள் எல்லாம் ஒன்றாக கிடக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி வைத்து விட்டேன். குருநாதா, இது உஷ்ண காலம் ஆயிற்று. அதனால் தாங்கள் அமரும் இடமெல்லாம் விசிறி கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து விட்டேன். அது அதனதன் இடத்தில் இல்லாமல் பரப்பப்பட்டு இருந்ததை ஒவ்வொன்றாக அதன் இருப்பிடத்தில் வைத்தேன். ராமானுஜன் அரைகுறையாய் செய்த வேலைகளை சரி செய்வதற்கே எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. சபேசா, புரிகிறது. ராமானுஜன் மேல் காட்டும் கோபம் தெரிகிறது. ஆமாம், திடீரென தாமரை மீது என்ன மோகம்? நான் மோகிக்கும் பெருமாளின் அங்கங்கள் அனைத்தையும் தாமரையோடு ஒப்பிட்டு பல பாசுரங்கள் இருக்கின்றன அல்லவா? நயனம் கமலம், பாதம் கமலம் என்று ஒவ்வொரு அங்கத்தையும் விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தாமரையை பறித்து வந்தேன். என்னை பற்றி நீங்கள் அறியாததல்ல. பெருமாளை விதவிதமாக அலங்கரித்து பார்க்கும் சந்தோஷம் விவரிக்க இயலாது. பாசுரங்களை பாடுவதில் கிடைக்கும் அமைதியோ சொல்லி மாளாது. அனுபவ ரீதியாகத்தான் புலப்படும். அவரின் சேவைக்காகவே என்னை நான் அர்ப்பணித்துள்ளேன். அதுதான் அவர் திருவுள்ளம் போலும். அதனால்தான் என்னவோ ஜாதகத்தில் தோஷத்தை ஏற்படுத்தி உனக்கு கல்யாணமே ஆகாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் என்ன, ராமானுஜனின் மீது ஏகத்துக்கு அக்கறை கொண்டிருக்கிறாள். சென்ற முறை அவன் இங்கு வந்திருந்த பொழுது தளிகை முழுவதும் அவளே செய்தாள். ராமானுஜனும் அவளை வெகுவாக பாராட்டினான். இது நாள் வரை என் தளிகையை கூட இப்படி போற்றியது கிடையாது. எனக்கு என் மகன் மற்றும் மருமகளை பற்றிய நினைவு வருகிறது. அவர்களுக்கு திருமணமான புதிதில் நானும் இதே நிலையில்தான் இருந்தேன். பல சமயங்கள் என் மருமகள் மீது எனக்கு கோபம் கூட வந்ததுண்டு. இது நாள் வரை எல்லாவற்றையும் நான் தான் பார்த்து செய்தேன். திடீரென இவள் எங்கு புகுந்தாள், ஏன் இத்தனை உரிமை கொண்டாடுகிறாள் என்றெல்லாம் மனம் புழுங்கும். அப்பொழுதுதான் நான் ஒரு உண்மையை உணர்ந்தேன். என்ன உண்மை அது? நம் மீதும் ஒரு சிறு தவறு இருக்கிறது. சிறு வயது முதலே மகனை வளர்த்ததால் வேறு ஒருத்தி அவன் மீது உரிமை கொண்டாடுவதை நம் மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நமக்கு போட்டியாக வந்திருக்கிறாளோ என்று நம்ப தோன்றுகிறது. அப்படி இல்லாமல் நம் மகன் மீது அன்பு செலுத்தவும் அக்கறை கொள்ளவும் இன்னொரு ஜீவனம் இருக்கிறது என்று நம் மனதை மாற்றிக்கொண்டால் நீங்கள் கூறிய அந்த பயம் நம்மை விட்டு விலகிவிடும். நீங்கள் கூறுவதிலும் நியாயம் இருக்கிறது. தஞ்சா, அப்படி வந்து என்னுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு போவா. இல்லை அம்மா, இப்பொழுது எனக்கு பேச அவகாசம் இல்லை. வேலைகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் கோவிலிருந்து திரும்புவதற்குள் அதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும். அதையெல்லாம் ஒதுக்கி வை. அதையெல்லாம் தள்ளி போட முடியாதம்மா. அப்படி என்னிடம் சற்று நேரம் அளவலாவ வேண்டும் என்றால் மதியம் வா. நான் ஓய்வெடுக்கும் நேரம்தான் அது. பரவாயில்லை, உனக்காக நான் விட்டுக் கொடுக்கிறேன். இப்பொழுது என் பணியை நான் கவனிக்க வேண்டும். ராமானுஜா, நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? உனக்கு எப்படி தெரியும்? அது அடியேனுக்கு நன்றாக தெரியும். அன்று அத்தொகையை ஆசான் சம்பூர்ண சுவாமிகள் காசுத்தொகை பொதியை கைலாசத்திடம் கொடுக்கும் சமயம் யதார்த்தமாக அடியேன் அவ்விடத்திற்கு வந்தேன். மொத்த தொகை எவ்வளவு என்பதை பற்றிய சம்பாஷணை அடியேன் காதில் விழுந்தது. ஆனால் 110 பொற்காசுகளை கைலாசம் ஏன் 100 பொற்காசுகள் என்று சொன்னார் என்பதுதான் அடியேனுக்கு புரியவில்லை. என்னிடமே அந்த கைலாசம் அயோக்கியத்தனம் செய்கிறானா? அவனை சுவாமியின் கோபம் தணிய வேண்டும். அவசரப்பட்டு அவரை ஏதும் தண்டித்து விட வேண்டாம். ஒரு முறை மன்னித்து விடுங்கள் சுவாமி. ராமானுஜா, நீ பார்த்தது ஒரு முறை. ஆனால் அவன் கையாடல் செய்தது எத்தனை முறை இருக்குமோ அதை பொறுத்துதான் என்னுடைய கண்டிப்பும் தண்டனையும் இருக்கும். இவ்விஷயத்தை என்னிடம் விட்டுவிடு. இந்த யாதவ பிரகாசன் வழக்கை விசாரிக்கும் வழியே தனித்துவம் வாய்ந்தது. பொறுத்திருந்து பார்.